ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வாரம் 2 எவிக்ஷன் நடந்தது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் 2 எவிக்ஷன் நடந்ததுனால இமீடியட்டா ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க. ஸோ டீம் பிரிக்கும்போது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டா போதும், ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க, சமைக்க போற சாப்பாடோட குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அவனோட பாயிண்டா இருந்தது. ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்தி படுத்துங்க, ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும், ஆனா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது, அதனால எங்களுக்கு பேர்டன் ஆயிடும், அதனால ஆளுங்க குறைங்க அப்படின்னு சொன்னார். லாஜிக்கலா தான் எனக்கு தோணுச்சு, பிராக்டிகலாவும் எனக்கு தோணுச்சு. when this whole skilled oriented job, labor oriented job அப்படின்னு வரும்போது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்றது தான் அருண் ட்ரிகர் ஆனாரு. பிகாஸ் அங்க இருக்க போறதுல அங்க அது ஜாப் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், எனக்கு நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் எதுனா கேம் ஆடுறதுக்கு. அது இல்லாம மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸா எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும். அண்ட் அருண் as he told, as he seeing it as a family, அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே பார்க்கல. ஆனா வீக்கெண்ட்ல என்ன ஆயிடுச்சு, இதை வந்து வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க, which actually broke my heart. ஏன்னா அடுத்த வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருண் ப்ரோவோக் பண்றாங்க. அப்போ அருண் வந்து ஸ்கில் லேபர் அகைன் அதே கேஸ் நடக்குது. அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்றாரு, லேபருக்கு ஒரு டீ போதும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பா போகுன்ற பயத்துல தான் அவர் வீக்கெண்ட் எபிசோட ஒரு மேட்டரா வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு. நான் பேசினா தப்பா போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு. இப்போ இதுல ஸ்கில்ட் ஓரியன்டட் அண்ட் லேபர் ஓரியன்டட்னு ஏன் பிரிக்க கூடாது அப்படின்னா, வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டு அதுக்குள்ள என்னங்க ஹைரார்கி. இப்போ வீட்டுல நம்ம அம்மா அப்பா இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன, நீங்க அப்பா நீங்க வந்து ஸ்கில்ட் ஓரியன்டட், அம்மா நீ லேபர் ஓரியன்டட் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி when you are staying inside a house that promotes equality, அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அருணுடைய அந்த விஷயத்தை வந்து அந்த லேபர்ன்ற வார்த்தையை தான் நீங்க வந்து தரக்குறைவா பாக்குறீங்களா அப்படின்னு அதை மாத்தினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை. தீபக் வந்து ஓப்பனா லேபருக்கு ஒரு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அதை மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க, யாரா இருந்தாலும் ஆடிடுவோம். நம்ம பேர் தெரியல, தப்பா போயிடுச்சோ, நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சார் இது ஒரு ஃபேமிலியா நான் பார்த்தேன், இந்த ஃபேமிலிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்ல, இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்கள் ஈக்குவலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்டா கரெக்டா அருணால சொல்ல முடியல. பிகாஸ் he was scared. ஆனா எனக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளவு பெருசா ப்ளோ பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்ல பேசினது, கன்ஃபெஷன் ரூம்ல பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலா என் கணக்கு தெரிஞ்சது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுக்கலாமே, இதை எதனால 40 நிமிஷம் பேச வேண்டியிருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் ஆட்கள் வந்து குறைஞ்சிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆள் கம்மியாக இருக்காங்களா, அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆளை பிரித்து விடுங்க, சமையல் பண்ணுறதுக்கு, வெசர் வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்ரூம் கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட சொல்லும்போது தான் அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்குக்கும் அருணுக்கும் பெரிய லெவலில் முட்டிக்கிச்சு. அதாவது லேபர், அதாவது அந்த பாத்ரூம் கழுவுறது, அந்த வெசர் வாஷ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஓரியன்டானவருக்கு, சமையல் பண்ணுறது வந்து ஸ்கில் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வம்படியாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருந்தாரு. அப்பதான் வந்து பாத்துட்டீங்கன்னா சரி வெங்காயம் நறுக்குன்னா வெங்காயம் ஒரே மாதிரி தான் நறுக்க போறீங்க, இல்ல ஸ்கில் அதுல வெங்காயம் நறுக்கல என்ன ஸ்கில், தக்காளி நறுக்கிறதுல என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் வந்து கேட்டு பெரிய பிரச்சனை. அது முத்துக்குமார் வந்து அவரு கூட ஒரு வாக்குவாதமாவி பெரிய அளவுல போயிட்டு அதுக்கப்புறம் அருண் தீபக் அவர்கள் சாரி கேட்டு அருண் ஒரு வேளை வந்து பாத்துட்டீங்கன்னா நான் தப்பு செஞ்சாப்புல நான் ஒன்றும் தெரியல, நான் வந்து கரெக்டாக தான் பேசுறேன், எப்படி லேபர்னு சொல்லலாம் அப்படிங்கிறாப்புல சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஒரு விவாதமா பண்ணுச்சு. தீபக் வந்து ஒருவேளை நான் தப்பா பேசிட்டேன் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரு ஒரு சைடு மன்னிப்பு கேட்டு அது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு சனி ஞாயிறு ஒரு 40 நிமிஷம் அந்த சனிக்கிழமை எபிசோட்ல 40 நிமிஷம் விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துல விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அருணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேள்வியால துளைச்சி எடுத்து கேள்வி கேட்டு இருந்தாரு. தீபக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் இப்போ வந்து சோசியல் மீடியால உட்காந்துட்டு ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அருணுக்கு. லேபர் அண்ட் ஸ்கில் இந்த இதுல என்ன எதுக்கு கரெக்ட் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஹோஸ்ட் வந்து பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பேரை சொல்லாம ஹோஸ்ட் அப்படிங்கிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. 40 நிமிஷம் அதை பேச வேண்டியது என்ன தேவை இருக்கு? அருணோட மூளைக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நோண்டி கேட்கவும் தான் அவர் கரெக்டா அந்த பதில சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல விளக்கம் கொடுத்துருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. இந்த அந்த வீக்ல பெரிய பிரச்சனையாச்சு. முத நாள் நடந்து அடுத்த நாள் கூட அந்த வெங்காயம் நறுக்கிறதுல என்ன ஸ்கில் இருக்கு, ஒரே மாதிரி தான் நடக்க போறீங்க, இல்ல வெங்காயத்தை எது வேற மாதிரி நறுக்க போறாங்களா, இல்ல தக்காளி நறுக்க போறாங்களா, அதுல என்ன இருக்கு, லேபர்னு எப்படி ஒட்டுமொத்தமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை பெரிய அளவில் அருண் வந்து வாக்குவாதமா வந்து அவர் வந்து அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாரு. ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா அவர்கள் அருண் பண்ணது கரெக்ட் அப்படிங்கிறாப்புல பேசிட்டு மக்கள் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.